எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்களோட தோட்டத்தோட வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. பொங்கல் லீவுக்கு தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோங்க. போன உடனே தாத்தா செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கரும்பு வெட்டி கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்கங்க. நாங்களும் கரும்பு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு தோட்டத்துக்குள்ளே போந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. தாத்தா, பாட்டி எப்போ ஊருக்கு கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இப்படி ஒரு தோட்டத்தை விட்டுட்டு வரதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் சொல்லுங்களேன். இது பார்த்திங்களா லெமன் செடி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பக்கத்தில் இருந்தது ஆரஞ்சு செடிங்க. இது வந்து தாத்தா கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. பல செடி நிறையா இருந்ததுங்க. அதில் இந்த கொய்யா மரத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. என் தம்பியோட பர்த்டேக்கு என்னோடய இன்னொரு தம்பி சூர்யா வாங்கி கொடுத்ததுங்க. என்ன தான் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் இந்தமாரி கிஃப்ட்டு எவ்வளோ மெமரியாக இருக்குது பாருங்களேன். இந்த செடி பேர் என்னென்னு தெரிலங்க. இது சுகருக்கு நல்லதுன்னு தாத்தா வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. இந்த செடி பேர் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பப்பாளி மரம், வேப்ப மரம், தென்னங்கன்று நிறையா வச்சுருந்தாருங்க. தாத்தா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னார். பார்க்கவே க்யூட்டாக இருந்ததுங்க. இது வந்துட்டு மாதுளம் செடிங்க, சப்போட்டா செடி நிறையா வச்சுருந்தாரு. இந்த செடி பேர் கனகாமரங்க. இது எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும்போது இந்த பூ தான் வச்சுட்டு போவாங்களாம் சொன்னாங்க. இது மாம்பழ மரமே 2 வச்சுருந்தாரு தாத்தா. இது வந்துட்டு திருநீற்று பத்திரியாமாங்க இந்த செடி பேர். இந்த செடியை வந்து தலாணி கடையில் வச்சு படுத்தா நைட் நல்லா தூக்கம் வருவாங்க. பார்த்திங்களா சப்போட்டா செடி. இதுமாரி தாத்தா நிறைய செடி வச்சுருந்தாருங்க. பூச்செடியில் மல்லிப்பூ, முல்லைப்பூலாம் வச்சுருந்தாங்க. அவரைக்காய், கத்திரிக்காய், பீக்கங்காய் செடிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தாத்தா ஆடு, மாடு, கோழி எல்லாம் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு இதாங்க ஹாப்பினஸ். அதனால தான் ஊருக்கு வரமாட்டாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. பொங்கல் லீவுக்கு தாத்தா பாட்டி கூட ஜாலியாக இருந்தோம். வீட்டுக்கு கிளம்பவும் தாத்தா எல்லா கரும்பும் வெட்டி கொடுத்தாருங்க. பாய்.